ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு சண்டே ஹாலிடே வீடியோ தான் நம்ம சேனலில். இதோட கொஞ்சம் ரெசிபீஸும் ஷேர் பண்ணிக்கிறேன். கூடவே இப்போது +2 முடித்த பசங்களுக்கான கோர்ஸ் ரிலேட்டடாக என்ன மாதிரி கோர்ஸ் சூஸ் பண்ணலான்றதுக்கான ஒரு சில இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுக்குறேன். சரி, இப்போ டே பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:30க்கே வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஒர்க்கிங் டேவாக இருந்ததுன்னா 4:30க்கே ஸ்டார்ட் ஆயிரும். பட் இன்றைக்கி ஹாலிடே அப்படின்றதுனால ஒரு 1 ஹவர் லேட்டாக 5:30ன்றப்போ ஸ்டார்ட் ஆயிருச்சு. 2 glasses ஆஃப் வார்ம் வாட்டரோட நேற்று நைட்டே மாவாட்டுறதுக்காக அரிசி உளுந்து எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். சரி, ஃபஸ்ட்டு வந்துட்டு அதை ஊற வச்சிடலான்ட்டு அதில் தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுட்டேன். கரெக்டாக ஒரு 6-7 அப்படின்றப்போ வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒர்க்கிங் டேவாக இருந்ததுன்னா 5 to 6 என்னோடய வாக்கிங் டைம் இருக்கும். பட் இப்போது இன்றைக்கி வந்து லீவ் அப்படின்றதுனால 6 to 7:30 அப்படின்றது தான் என்னோடய வாக்கிங் டைமாக இருந்தது. இன்றைக்கி வாக்கிங் போகிறப்ப தான் பார்த்தேன், கோயம்புத்தூர் கிளைமேட் அகெயின் ஐ எம் பேக்குன்ற மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணி ஒரு நல்ல ரிலாக்ஸிங்கான ஒரு வாக்கிங் கம்ப்ளீட் பண்ண உடனே இன்றைக்கி ஃபர்ஸ்ட் மீலாக எடுத்துக்கிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா கறிவேப்பிள்ளை ஜூஸ். என்னோடய ஹாலிடேஸில் நான் மறக்காமல் பண்ணுற விஷயம்னு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி இந்த கறிவேப்பிள்ளை ஜூஸ் எடுத்துக்குவேன். எங்கள் வீட்டிலையே வந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்த கறிவேப்பிள்ளை. எதுக்காக நான் கறிவேப்பிலை ஜூஸ் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஹேர் க்ரோத்துக்கு எக்ஸ்டர்னலாக என்ன மாதிரியான ஷாம்பூஸ், அடுத்ததாக என்ன மாதிரியான பேக் எது பண்ணாலும் இன்டர்னலாக நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்கன்றது தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஒரு 5 minutes இருந்தால் போதும். இலைகளை மட்டும் எடுத்து குட்டி மிக்சியில் போட்டு கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இது கூடவே ஆம்லா, ஜிஞ்சர் இதெல்லாம் சேர்த்தாலுமே இன்னுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் எனக்கு வந்துட்டு இந்த டேஸ்ட்டே ஓகேவாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஜஸ்ட்டு அதை அரைச்சிட்டு அப்படியே ஃபில்டர் பண்ணாமல் தான் எடுத்துக்குவேன். கூட ஸ்வீட்னஸ்க்காக எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். பட் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணியும் எடுத்துக்கலாம். கூடவே ஹனி வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்ததாக வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இன்றைக்கி சப்பாத்தி அப்புறம் குடமிளகா பச்சை பட்டாணி போட்டு கிரேவி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். சரி, ஃபஸ்ட்டே வந்துட்டு மாவு பிசைஞ்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். கோதுமை மாவு வந்து கொஞ்சம் ஒரு 20 to 30 minutes ஊற வச்சுட்டு சப்பாத்தி செஞ்சிங்கன்னா சாஃப்டாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து டைம் இல்லை இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணோன்னா மாவு பிசைகிறப்போ கொஞ்சமாக ஹாட் வாட்டர் அப்புறம் நல்லா பழுத்த வாழைப்பழம், ஒரு சின்ன வாழைப்பழம் சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவிக்காக தான் வந்து தக்காளி எல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் ஒரு கிரேவி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், இந்த கிரேவியை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு பால் காய்ச்சி எடுத்து வச்சிட்டேன். அடுத்ததாக ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 2 பிரியாணி இலை, கொஞ்சம் போல் பட்டை, கூடவே 4 கிராம்பு, 2 ஏலக்காய், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கூடவே 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வத்தல் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தேங்காய் பீசஸ் கட் பண்ணது கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். கூடவே இந்த கிரேவியோட திக்னஸ்க்காக ஒரு 10லிருந்து 15 முந்திரி பருப்பு அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தா 4 தக்காளி பழத்தையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி நல்லா மையாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மசாலா. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் இந்த கிரேவியை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி மெயின் இன்க்ரீடியண்ட்டாக பச்சை பட்டாணி அப்புறம் குடமிளகா சேர்த்து பண்ணுறேன். இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் மஷ்ரூம் சேர்த்துக்குவீங்க அப்படின்னா மஷ்ரூம் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். பன்னீர் அப்புறம் சென்னா இந்த மாதிரி கிரேவிஸ்லாம் கூட இந்த மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சரி, இப்போ இட்ஸ் டைம் ஃபார் +2 முடித்த ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் போக ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு சின்ன டிப். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதை ஒரு 1 month முன்னாடியே ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதனால் என்னால் ரெகுலராக வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல. சரி, ஓகே, இப்போயும் கூட ரொம்ப ஒன்றும் டைம் ஆகலை. ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் டைம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிசல்ட்ஸ் எப்படி வந்திருக்கு, மார்க் எப்படி வந்திருக்குதுன்றதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க வேணாம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நடந்தது நடந்துருச்சு. இனி வந்து நம்ம இதை வச்சு என்ன மாதிரி லைஃப்பை கொண்டு போகலாம் அப்படின்றத மட்டும் யோசிங்க. மார்க்
அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி கம்மியாக வந்துருச்சு. இந்த மாதிரியான எந்த ஒரு ஹெசிடேஷனோடவும் இருக்காதீங்க. நான் யூஜி ஜாயின் பண்ண டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 2011. அப்போல்லாம் இந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவும் இல்லை, இன்டர்நெட்டும் இந்த அளவுக்கு இல்லை. அதே மாதிரி ஒரு 2013ன்ற டைமில் தான் ஆண்ட்ராய்டு மொபைல்ஸே ரொம்ப பூமிங்கில் இருந்த மாதிரி இருந்தது. பட் யூ கைஸ் ஆர் வெரி லக்கி. உங்களுக்கு இப்போவே வந்துட்டு நிறையா விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க, நிறையா தெரியுது. ஸோ நீங்கள் எந்த மாதிரி கோர்ஸ் சூஸ் பண்ணணுன்றதை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த டைம் பீரியடில் நீங்கள் எடுக்கிற டெசிஷன் தான் பிக்கஸ்ட் டெசிஷன் இன் யுவர் லைஃப். இந்த 3 இயர்ஸ் to 5 இயர்ஸ் நீங்கள் படிக்கிற இந்த காலேஜ் டைம் பீரியட் தான் உங்களோட என்டையர் கெரியரையே டிசைட் பண்ண போகுது. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களோட லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டைம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே பேன்லேயே கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு மட்டும் சேர்த்துட்டு கூடவே கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை பட்டாணி அப்புறம் குடமிளகாய் ரெண்டையுமே சேர்த்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ்க்காவது இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலா, அதையுமே வந்து சேர்த்துக்கலாம். கிரேவியோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணியோட லெவல் மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுக்கணும். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கிரேவி நல்லா திக்காயிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிட்டோன்னா நல்லா டேஸ்டியான கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ இப்போ அகெயின் கம்மிங் பேக் டு த vlog. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த ஸ்டேஜ் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம என்ன கோர்ஸ் படிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு நம்மளோட என்டையர் லைஃபே இருக்கும். ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் நிறையா பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த கோர்ஸ் பூமிங்கில் இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணுவோம். பட் அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா எந்த கோர்ஸ் பூமிங்கில் இருக்கோ அதுக்கு வந்து காம்படிஷனும் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கோர்ஸ் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இதுதான் ஜாயின் பண்ண போகிறேன், இதுதான் பூமிங்கில் இருக்குது, என்னோடய கெரியர் ஃபுல்லாகவே வந்து இதில் தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ காம்படிஷன் இருந்தாலும் அதையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எஃபர்ட் போடணும். பிகாஸ் நம்ம ஒரு விஷயத்தை பிடிக்குன்றதுக்காக சூஸ் பண்ணிவிட்டு எந்த ஒரு எஃபர்ட்டும் போடாமல் அப்புறம் எனக்கு ஜாப் கிடைக்கல, இவ்வளோ வருஷம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் வேறு டொமைனுக்கு போகிறேன், வேறு ஸ்பெஷல் கோர்ஸ் பண்ண போகிறேன், இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிரும். அது நம்மளுக்கும் பேர்டனாக இருக்கும், பேரண்ட்ஸ்க்கும் ரொம்பவே பேர்டனாக இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த வீக்குக்கான இட்லி பேட்டருமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். யூஸ்வலாக உங்கள்கிட்டயே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எவ்ரி வீக் வந்துட்டு சண்டே பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ இட்லிக்கு தனியாக பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். அதே மாதிரி கூடவே மில்லட்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு தோசை இருக்கும். பட் நேற்று நைட்டு வந்துட்டு மில்லட் ஊற வைக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் இட்லி பேட்டர் மட்டும்தான் இந்த வீக்கு. ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clock அப்படின்றப்போ லன்ச் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சிடலான்னு ஸோ அந்த ப்ரிப்ரேஷன் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி லன்ச் மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், வெள்ளை பூசணிக்காய் போட்டு பொரியல், கூடவே நிறையா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வேண்டான்ட்டு ஒதுக்கிட்டு இருக்க பாவக்காய் வச்சு ஒரு ட்ரையான மசாலா தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இந்த மசாலாவை சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து லன்ச் ஒர்க்லாம் முடிச்சு வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் இன்றைக்கி வீடு மாப் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது. ஸோ ஒரு 12 o'clock அப்படின்றப்போ லன்ச் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் மாப் போட்டு ஒரு 1 o'clock லன்ச்சையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா இதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டேக்கு மேலே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஃப்ரீயாக தான் இருக்கும். ஏன்னா அகெயின் நாளைக்கு காலையில் 4:30க்கே எனக்கு டே ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாவக்காய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்தா தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். பொதுவாக இந்த மாதிரியான கசக்கிற வெஜிடபிள்ஸ் இல்லைனா துவர்ப்பு அதிகமாக இருக்கிற வெஜிடபிள்ஸ்க்கெலாம் நல்லெண்ணெய் சேர்த்து சமைச்சு பாருங்கள். அந்த கசப்போட டேஸ்ட்டை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணிடும் நல்லெண்ணெய் சேர்க்குறதுனால. இப்போ இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் சோம்பு, அடுத்ததாக 1 டீஸ்பூன் சீரகம், கூடவே கருவேப்பிலை எல்லாமே சேர்ந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போது நம்ம கட் பண்ணி
வச்சுருந்த அந்த பாவக்காய் இருக்குது இல்லைங்களா, அதையுமே வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப குட்டியாக பாவக்காவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஆயிலோட பாவக்காய் ஃப்ரை பண்ணுறப்ப டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பை மறக்காமல் செஞ்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வேளை விருப்பப்பட்டீங்கன்னா கலர் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் காஷ்மீரி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். எந்த ஒரு ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் நல்லா டார்க் கலராக டார்க் ரெட்டிஷாக வேணும்னு நினச்சிங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா கலர் நல்லா டார்க்காக வந்து கிடைக்கும். வீக்லி ஒன்ஸாவது பாவக்காய் கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கணும். பாவக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் இதில் இருக்க இந்த கசப்பு டேஸ்ட்னால இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறையா பேர் வந்து இதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் வீக்லி ஒன்ஸ் அப்படி இல்லைனா 10 டேஸ் ஒன்ஸ் ஆகுது பாவக்காயை வந்து சேர்த்துக்கோங்க. இன்னுமே வந்து இந்த பாவக்காயிலேயே இன்னொரு வெரைட்டி இருக்கும். எங்கள் ஊர் சைடு தேனி சைட்லாம் வந்து கிடைக்கும். குட்டி குட்டி பாவக்காவாக இருக்கும். பட்டு இப்போல்லாம் வந்துட்டு அது கிடைக்கிறதே இல்லை. இன்ஃபேக்ட் தேனியில் கூட இப்போ அது கிடைக்கிறதே இல்லை. அதுவும் கோயம்புத்தூரில் வந்து நான் ஒரு நாளும் கூட அந்த மாதிரி குட்டி பாவக்காவெல்லாம் பார்த்ததே இல்லை. பாவக்கான்றதுக்காக சொல்லலை, எந்த ஒரு விஷயம் வந்து கசப்பாக இருக்கோ அதில் வந்து நிறையா நல்ல விஷயங்கள் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா டாக்டர்ஸுமே நிறையா அதை பற்றி தான் சொல்லிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி பாவக்காய், கறிவேப்பிலை, முருங்கைக்கீரை இதெல்லாம் வந்து ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்ல விஷயங்கள் கொடுக்குது. பட் நம்மலாம் வந்து அதில் இருக்க அந்த கசப்பு தன்மை, துவர்ப்பு தன்மையினால் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிகிட்ருக்கோம். பட் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அதெல்லாம் அவாய்ட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளோட ஃபுட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ இதில் வந்துட்டு ஒரு 2 தக்காளி பழத்தை மிக்ஸி ஜாரில் 1 2மா அரைச்சி அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் அடிஷ்னலாக சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. தக்காளியில் இருக்கிற தண்ணியே சரியான அளவாக இருக்கும். இப்போ இந்த தக்காளியை சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வந்துட்டு குக் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் அடிஷ்னலாக சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு மூடி போட்டுட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ இது குக் ஆகிட்டுருக்க டைமில் இதுக்கு தேவையான ஒரு மசாலாவுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் போல் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பீசஸ் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் போல் தண்ணி சேர்த்து மிக்சியில் நல்லா திக்கான பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாவக்காய் ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட் அரைச்சதை சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி போடாமல் ஸ்லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்துட்டோன்னா நல்லா டேஸ்டியான பாவக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிரும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் சர்க்கரை இல்லைனா வெல்லம் அது கூட வந்து சேர்த்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி வந்துட்டு வெல்லம்லாம் வந்து எதுவுமே ஆட் பண்ணலை. எனக்கு இதுவே வந்து கரெக்டாக தான் இருக்கும். பாவக்காய்க்கு பிக் நோ சொல்கிற குழந்தைங்க எல்லாருக்குமே ஒரு தடவை இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். நீங்கள் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா பாவக்காய் கூட சாதத்தை மிக்ஸ் பண்ணி கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி இருக்க அம்மாங்களுக்கு பெரிய டாஸ்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறது தான். அது ஈவன் குட்டி பசங்களாக இருந்தாலும் சரி, டீனேஜர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்காக வந்துட்டு எப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஹெல்த் இஸ் வெல்த், நம்ம சாப்பிட்ற விஷயத்துல இருந்து தான் நம்மளோட ஹெல்த் வந்துட்டு நல்லா இருக்கிறது இருக்குது, நம்ம ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணணுன்றது அவங்களுக்காக புரிய வருதோ அது வரைக்குமே வந்துட்டு அம்மாங்களுக்கு கஷ்டம்தான். ஒரு சில நேரங்களில் நினைக்கிறது உண்டு, எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா இல்லை எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கா அப்படின்னு. ஒரு வேளை யாராவது என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஒரு பிக் ஹாய் சொல்லிடுங்க. சரி, இப்போ வந்து பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிருச்சு. இந்த அளவுக்கு வந்துட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் இதை ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறேன். ஒரு வேளை உங்களுக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு ட்ரையாக பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் இன்னுமே கூட ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சியில் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த பாவக்காய் ரெடி ஆகிட்டு இருந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா வெள்ளை பூசணிக்காவுமே வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் லன்ச் மெனு 2 பொரியலுமே வந்துட்டு ஒரு பிக்
நோ சொல்கிற பொரியல் தான். ஈவன் தோ நானுமே வந்துட்டு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தெல்லாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியெல்லாம் இன்டேக் எடுத்துக்க மாட்டேன். பட் இப்போ எனக்கே வந்துட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த அளவுக்கு வந்து வெஜிடபிள்ஸில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த பாவக்காய் ஃப்ரை பண்ண பேன்லேயே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த வெள்ளை பூசணிக்காயை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான வெள்ளை பூசணிக்காய் பொரியல். யூஷுவலாக வந்துட்டு வெள்ளை பூசணிக்காய் கூட்டு தான் செய்வேன். பட் என்றைக்காவது ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி வந்து வெள்ளை பூசணிக்காய் பொரியல் செய்வேன். ஏன்னா இன்றைக்கி வந்து பாவக்காய் வேறு தொக்கு செஞ்சதுனால வெள்ளை பூசணிக்காய் கூட்டு செஞ்சேன்னா கண்டிப்பாக வந்துட்டு மீதி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பொரியலாக செஞ்சுட்டேன் அப்படின்னா ஃபுட் வேஸ்ட் ஆகாது, கண்டிப்பாக காலி ஆயிரும். இப்போ இது குக் ஆனதுக்கப்புறமா கடைசியாக தேங்காய் துருவல் மட்டும் சேர்த்து இறக்கிட்டோன்னா நல்ல டேஸ்டியான வெள்ளை பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ரொம்ப ரொம்ப சிம்பிளான லன்ச் மெனு தான். பட் அட் த சேம் டைம் ரொம்பவே ஹெல்த்தியான லன்ச் மெனு. இதில் நான் ஷேர் பண்ணியிருந்த ரெசிபீஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிக்க. அண்ட் பை த வே எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவோட எண்டில் சில கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன். இது எந்த பிளேஸ்னு தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் என்னை பற்றின ஒரு சின்ன இன்ஃபோ கொடுத்துட்றேன். என்னோடய நேம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி. என்னோடய சொந்த ஊர் தேனி. இப்போ வந்துட்டு மேரேஜ் ஆகிட்டு கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கேன். அண்ட் என்னோடய ஜாப் பார்த்திங்கன்னா நான் ஒரு ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான். இதோட இந்த vlog வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னொரு vlogல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.